எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து எக் ஃபுல் பாயில் தொக்கு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம். அந்த ஓரத்தில் இருக்க ஒயிட்டு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 6 முந்திரி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் 2 சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம். ஜீரகம் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 3 முட்டையை எடுத்து உடச்சிட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு விட்டு நல்லா இந்த விஸ்கு வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ தோசை கல்லில் இந்த ஃபுல் பாயில் போட்டுட்டு ஓரத்தில் எண்ணெய் விட்டு இந்த ஃபுல் பாயில் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா வெந்த வெட்டி திருப்பி போடணும், இல்லைன்னா எல்லாம் செதறிடும். இப்போ திருப்பி போட்டாச்சு. இப்போ அதை ஒரு பிளேட்டில் மாற்றி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ கடாயில் ஆயில் 2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 பிச்சு போட்டுக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்ச மிளகாய், ஆனியன் அது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு, இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ அரைச்ச விழுதை நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் விட்டால் போதும். விட்டுட்டு இப்போ கரம் மசாலா 2 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு 3/4 டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டு வேக விட்டுடலாம். உங்களுக்கு கெட்டியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா இன்னொரு கிளாஸ் கூட விட்டுடலாம். 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும், நல்லா வேகணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டால் போதும், வெந்துடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ஃபுல் பாயில் பீஸை வந்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அந்த ஃபுல் பாயிலில் வந்து அந்த கிரேவியோட டேஸ்ட்டு இறங்கும். பாருங்கள் எப்படி ரெடி ஆகிடுச்சுன்னு. இப்போ கொத்தமல்லி இலையை தூவி நம்ம எக் ஃபுல் பாயில் தொக்கை வந்து நம்ம சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.